தினமும் காலையில் ஓம் அகத்தீசாய நம என்று 108 முறை நாம ஜெபம் செய்தால் நாம் செய்யக்கூடிய செயல்களில் நன்மை தீமை அறிய முடியும். நமது செயல்களில் பாவ புண்ணியத்தை அறிவதே அறிவாகும். பாவத்தை நீக்கி புண்ணியத்தை பெருகுவதே சிறப்பறிவாகும். புண்ணியம் பெருகப் பெருக ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய அறிவு உண்டாகும். புண்ணிய பலத்தாலும் ஆசான் அகத்தீசன் ஆசியாலும் ஆன்மா மும்மலம் என்னும் சிறையில் அகப்பட்ட விவரம் அறிய முடியும். மேலும் மேலும் புண்ணியமும் அருள்பலமும் இருந்தால் சிறைப்பட்ட ஆன்மாவை விடுவிக்கக்கூடிய ஆசி கிடைக்கும். விடுவிக்கப்பட்ட ஜீவான்மா பரமான்மாவோடு இரண்டறக் கலக்கும். அதுவே ஆன்ம ஜோதியாக மாறும். இவ்வரிய வாய்ப்பை பெற்ற மகான்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பர். இவர்களே ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எனும் ஐந்தொழில் செய்யும் வல்லவர்கள் ஆவார்கள். நமக்குப் பொருள் சேர்க்கும்போது இந்த பொருள் நெறிக்குட்பட்டு வந்ததா இல்லது நெறிக்கு உட்படாது வந்ததா என்று அறியக்கூடிய அறிவும் நெறிக்கு உட்பட்டு வந்த பொருள்தான் என்றால் அப்பொருள் தனக்கும் தன் சந்ததிக்கும் பயன்படும். நெறிக்கு உட்படாத பொருள் என்றால் அப்பொருள் தனக்கும் தன் சந்ததிகளுக்கும் பல துன்பங்களைத் தந்து கை நழுவி போகும். இதை அறிந்து கொள்வதற்கும் ஆசான் அகத்தீசன் ஆசி வேண்டும். எனவே நாம் ஓம் அகத்தீசாய நம என்று நாம ஜெபம் செய்து ஆசான் அகத்தீசன் ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும்.